அல்லேலூயா. இந்த நாளுக்கு உண்டான தியானத்துக்கு உண்டான வேத வசனம் அப்போஸ்தலர் 13:1-2. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனா ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. இங்கே கவனிங்க, நாம் எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். அந்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வருகிறதா, பதில் வரலையா, அந்த ஜெபத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறதா, அது ஏதாவது மாற்றம் உண்டாயிருக்கிறதா என்று நாம் பார்க்கும்போது நாம் எப்போதுமே ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறதா, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறதா என்று பார்க்கும்போது எதுவும் நடந்த மாதிரி தெரியலை. ஆனால் இங்கே இவர்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் இங்கே என்ன சொல்கிறாரு, வாசிங்க திருப்பி. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்கே நடந்த காரியம் பாருங்க. அவர்கள் உபவாசிக்கிறாங்க, அடுத்து கர்த்தரை ஆராதிக்கும் போது நீ அழைக்கப்பட்ட அந்த ஊழியத்தை செய்யும்படி, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் என்ன செய்கிறார், வேறு பிரிக்கிறார். இது எப்போது நடந்தது என்று கேட்டால், அவர்கள் உபவாசம் பண்ணி அவர்கள் கர்த்தரை மையப்படுத்தி ஆராதிக்கும் போது நடந்த காரியம். இன்று நம்ம எத்தனையோ காரியங்களுக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 4 மணி நேரம் ஜெபிக்கிறோம், இன்னும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நான் 30 நாள் உபவாசம் இருந்தேன், 21 நாள் உபவாசம் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் தெரியலை. இங்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வேறு பிரித்து திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் ஆராதனை பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, பதில் வர்றதை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசப்பா நம்முடைய இரட்சகர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், மழை போல பிரச்சனை வந்தாலும் அதை பனி போல உருக வைக்கிறவர், என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னவர், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர், நான் உன்னை உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், நீ தேவனால் மறக்கப்படுவது இல்லை என்று சொன்னவர், நீ போகிய இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் சூழ்ச்சிகளும் அது வாய்க்காமலே போகும் என்று நிறைய காரியங்களை நம்ம இடத்துல அவர் பேசியிருக்கிறார். கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தால் நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கி நம்ம எத்தனையோ காரியங்களே தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கடன் பிரச்சனை அடைய வேண்டும் கேட்குறோம், குடும்பத்தில் ஒரு மனது வேணும் கேட்குறோம், பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் கேட்குறோம், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்கமான பிள்ளைகளாக, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் வர வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வேணும் என்று கேட்கிறோம். எவ்வளோ காரியங்களை நாம் ஏசப்பாட்ட கேட்குறோம். ஆனால் அது வந்த மாதிரியும் தெரியல, வராத மாதிரியும் தெரியல, இருந்த மாதிரியும் தெரியல, இல்லாத மாதிரியும் தெரியல, அப்படியே மதன் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் நடத்துகிறாரு, குடும்பத்தை நடத்துகிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு. ஆனால் பெற்றுக்கொண்ட மாதிரி தெரியல, ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை வந்த மாதிரி தெரியல. ஆனால் இங்கே ஜெபத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, உடனே பதில் வருகிறது. உடனே என்ன செய்கிறது, பதில் வருகிறது. உடனே ஆவியானவர் இறங்கி திருவுளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஜெபத்தில் உண்மை இருக்கிறது, இந்த ஜெபத்தில் ஒரு மனது இருக்கிறது, இந்த ஜெபத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய தேடுகிற அந்த உணர்வு இருக்கிறது, பயபக்தி இருக்கிறது, உண்மையான ஒரு ஆராதனை இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும். இப்போ நம்ம சபையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆராதனை பண்ணும்போது எல்லோரும் ஒன்றா இருக்கிறது கிடையாது.
ஆராதனை பண்ணும்போது ஒரு சில பேர் வர்றாங்க, நடுவில் ஒரு சில பேர் வர்றாங்க, ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு ஒரு சில பேர் வர்றாங்க. அதில் ஒரு உண்மையான ஒரு பயபக்தி இல்லை, எதுலேயுமே ஒழுங்கு கரையம் அப்படி இல்லாமல் இருக்கிறது. நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த தெய்வத்தை, நம்மளுக்கு சுகத்தை கொடுத்த தெய்வத்துக்கு மகிமை செலுத்தும்படி, நன்றி சொல்லும்படி, அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும்படி தான் இந்த ஓய்வு நாள் ஆராதனை இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே அவரை குறித்து ஒரு அலட்சியம், ஒரு அசால்ட்டு, அந்த இயேசு மகாராஜாவை குறித்து ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயபக்தி இல்லாமல் இருக்கிறது. ஜெபத்தில் ஒரு பயம் இல்லை, ஆராதனையில் ஒரு பயம் இல்லை. ஆனால் இங்கே ஆராதனை பண்ணி ஜெபிக்கிறாங்க, உடனே ஒரு பரிசுத்தம் இறங்கி வேறு பிரித்து நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு திருவுள்ளம் பற்றுக்கிறார். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்டால், இதில் தான் நமக்கு உண்மையான ஒரு காரியம் இருக்கிறது. அதனால் அன்பார்ந்தவர்களே, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 9:21-22. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி. இப்போ கவனிங்க, தானியேல் ஜெபம் பண்ணும்போது தூதன் இறங்கி தானியேலை தொடுறார். இன்றைக்கி ஒரு தூதனை பார்க்குறது தான் பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம். இன்றைக்கி தூதன் இந்த தூதன் யாருன்னு கேட்டிங்கன்னா கபிரியேல் என்பவர். இவர் நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கபிரியேல் என்பவன் இந்த செய்தியை அவன்கிட்ட சொல்லும்படி அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சகரியாட்ட பேசுவதை, லூக்கால பேசுவதை நம்ம கேட்குறோம். இந்த கபிரியேல் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவ சன்னிதானத்தில் பிதாவுக்கு முன்பாக, இயேசுக்கு முன்பாக நிற்கிற கபிரியேல். அப்போ அப்படிப்பட்ட அந்த கபிரியேல், அங்கே பிதாவுக்கு முன்னால் நிற்கிற அந்த கபிரியேல் பூமிக்கு இறங்கி நம்ம கூட பேசும்படியான ஒரு சூழ்நிலை எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜெபத்தில் தான். இங்கே தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையிலே தூதன் இறங்கி தானியேலை தொடுறார். அப்போ அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கும்? தூதன் இறங்குற ஒரு ஜெபம் எப்படி இருக்கும் பாருங்கள். மாத்திரமில்லை, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது இதே கபிரியேல் தான் இறங்குறாரு சிறைச்சாலைக்குள்ளே. எப்போ இறங்குறாருன்னு கேட்டால், சபையரெல்லாம் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது தூதன் இறங்கி ஜெயில் கதவு, வெளிக்காவலரே, உட்காவலர் எல்லா பக்கம் திறந்து போய் என்ன பண்ணுறாரு, அந்த பேதுருவை கொண்டாந்து வெளியே விடுறாரு. தெருவில் விட்டு போகிறார், வீதியில் விட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை காவலாளி, அத்தனை காவலாளியும் கடந்து போய் தெருவில் விட்டுட்டு போகிறாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த ஜெபம், தூதன் இறங்குற ஒரு ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்மளும் ஜெபிக்கிறோம், தூதன் வந்தபாடு இல்லை. தூதன் தரிசனமாக கூட வந்தபாடு கிடையாது. தூங்கும்போது தரிசனத்தில் தூதன் அவர் ரெக்கையை கூட காமிக்கிறது கிடையாது. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குது பாருங்கள். தூதன் இறங்குற ஒரு ஜெபம் அப்போஸ்தலர் காலத்தில் பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊக்கமான ஒரு ஜெபம். அவர் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு ஊக்கமாக ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் இறங்கினார். தானியேல் ஜெபிக்கும் போது தூதன் இறங்குறாரு. அப்போஸ்தலர் 10:2-4. அவன் தேவபக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். இந்த கொர்நேலியு என்கிற மனிதன் பார்த்துக்கொள்ளுங்க, எப்பொழுதும் எப்படி போட்டிருக்க வேதத்தில், எப்பொழுதும் அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, அந்த ஜெபம் பண்ணுற அந்த கொர்நேலியு குடும்பத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, தூதன் இறங்கி நிற்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, தூதன் இறங்கி நிற்கிறார். தூதன் தத்ரூபமாக கொர்நேலியுட்ட என்ன செய்கிறாரு, பேசுகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கி நம்ம வருஷ கணக்காக ஜெபிக்கிறோம், பல வருடங்களாக ஜெபிக்கிறோம். சரி, இன்றைக்கி பகலில் ஜெபிக்கிறோம், நைட்டில் தூங்கும்போது சப்பனத்துலையாச்சும் வரணுமா வேணாமா, அல்லது தரிசனத்திலாச்சும் வரணுமா வேணாமா? வர்றது கிடையாது. தரிசனத்துலையும் சொப்பனத்திலும் வராதுதான் எப்படி நேரில் வருவார்? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த ஜெபந்தான் மெயின் காரணமாக, ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறவர், தூதன் அனுப்பி பதில் கொடுக்குற தெய்வம். இந்த நாட்களே நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய சிந்தையில், நம்முடைய எண்ணத்தில் ஒருநிலை வேணும். ஒருநிலை வேணும். கர்த்தரை தேடுகிற ஒரு மனப்போக்கம் வேறன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ஜெபிக்கும் போது தான் தூதன் இறங்கி என்ன செய்கிறாரு, வர்றாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஜெபம் இன்றைக்கி நம்மளுக்கு தேவை. அடுத்தபடியாக சங்கீதம் 119:34. எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன்.
உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். இப்போ ஜெபம் பண்ணும்போது உமது கற்பனையின் பாதையில் நடத்தும், நான் அதில் பிரியமாக இருக்கிறேன். அப்போ நான் என் உள்ளு உணர்வை எனக்கு தாரும். பாருங்கள், இன்னொரு காரியம் பாருங்கள், ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு பதில் வரணும் அப்படின்னா உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு உணர்வு வரணும். என்ன வரணும்? நீ போ, உக்காரு, எந்திரி, சாப்பிடு, தூங்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே யாரோ சொல்கிற மாதிரியாக ஒரு உணர்வு உண்டாகணும். அப்படி உண்டானதான் நம்ம ஜெபத்துக்கு பதில் வருதுன்னு அர்த்தம். உள்ளான மனதுக்குள்ளே யாரோ சொல்கிற மாதிரி இருக்கணும், உள்ளான மனதுக்குள்ளே யாரோ பேசுகிற மாதிரி இருக்கணும், உள்ளான மனதில் கர்த்தருடைய ஆவியினோடு சொல்லணும், இந்த மாதிரி உனக்கு செய்ய போகிறேன், இந்த மாதிரி உனக்கு தரப்போகிறேன், இந்த மாதிரி உனக்கு கிடைக்க போகுது, அதனால் பயப்படாதே, பலங்கொண்டு திடமானதர நான் உங்கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ போகிற இடமெல்லாம் உங்கூட இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த உள்ளான உணர்வு அது நம்மளுக்கு உள்ளே இறங்கணும். நம்முடைய இருதயம் அப்படியே படபடன்னு வரணும். உள்ள கர்த்தர் பேசுகிறார், ஏதோ உள்ளத்தில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எப்போது உங்களுக்கு உருவாகுதோ அப்போ கர்த்தர் உங்களோடு பேசுகிறாருன்னு அர்த்தம். அதான் உள்ளான அந்த வசனம் திருப்பி சொல்லுங்கள். உள்ளான எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. உணர்வை தரும்போது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு என்ன செய்வோம்? நம்ம கை கொள்ளுவோம். உணர்வு வந்தால் தான் வேதத்தை பற்றி கொள்ள முடியும். அப்போ தான் நம்ம கை கொள்ள முடியும், கடைபிடிக்க முடியும், கையாள முடியும். கடைபிடிக்கிறது கையாளுறது. அப்போ உணர்வு நமக்குள்ளே வரணும். தப்பு செய்யாத, தவறு செய்யாத, பாவம் செய்யாத, ஜெபம் பண்ணு, வேதவாசி, துதி, ஆராதனை பண்ணு அப்படிங்கிற உள்ளத்தில் யாரோ சொல்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்தாலே ஜெபத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு பேசுகிறார் அர்த்தம். உணர்வு இல்லாத ஒரு ஜெபம் அது செத்த ஜெபம். ஜெபத்தில் கர்த்தர் பேசுனது வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாத ஜெபத்தை நான் அருவருக்கிறேன் அப்படிங்கிறார். வேதத்தை கேளாத ஜெபத்தை அருவருக்கிறேன். வேதத்தை கேட்டு எப்படி சொல்லுது, எப்படி ஜெபிக்கணுங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ஜெபிக்கும் போது தான் நம்ம ஒரு ஜெபம் பண்ணுறோம், பதில் கிடைக்கல, இன்னொரு நாள் ஜெபம் பண்ணுறோம், அடுத்து ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தாகணும். அந்த உள்ளான உணர்வில் பயப்படாதே, பலங்கொண்டு திடமானதாரு அந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரமோ அந்த உள்ளான உணர்வு நம்மளுக்குள்ள வரணும். ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். பலங்கொண்டு திடமானதாரு அந்த உள்ளான உணர்வில் யாரோ உள்ளே பேசுகிற மாதிரி இருக்கணும். நீ வெளியே புறப்பட்டு போய் நீ கொளுத்த கண்டுக்குள்ள போய் நீ வளர போகிற, இந்த உள்ளான உணர்வு நமக்குள்ளே பேசணும். நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்ப, இந்த உள்ளான உணர்வில் இந்த வசனம் உள்ளே வரணும். சகலத்தையும் உனக்கு நான் புதிதாக்க போகிறேன், இந்த வசனம் உள்ளான உணர்வு நமக்குள்ளே வரணும். கர்த்தர் உனக்கு மேய்ப்பராக இருக்க, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை நடத்துவேன், ஏந்துவேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன் அப்படிங்கிற உள்ளான உணர்வு நமக்குள்ளே யாரோ பேசணும். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, துதிச்ச உடனே, ஸ்தோத்திரம் உடனே உள்ளத்தில் யாரோ பேசுகிற மாதிரிங்கிற உணர்வு எப்போ வருதோ அப்போ கர்த்தர் நம்மோடு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்துக்குள்ளே வசனம் அது புடமிடப்பட வேண்டும். உள்ள வசனம் நமக்குள்ளே பேசணும். அதுதான் கர்த்தர் பேசுகிறது. என்னை நோக்கி நீ கூப்பிடு, மறு உத்தரவு தருவேன்னு சொல்லியிருக்கிறேன், பயப்படாது. இப்போ அண்ணால் ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சு முடிச்சுட்டு போனோன்னு ஏலி மூலமாக ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பத்தின்படி ஆக கடவுது. கர்த்தர் பேசிட்டார். கர்த்தர் யார் மூலமாவது பேசுவார். கர்த்தர் பேசிட்டார். நீ ரொம்ப நேரம் மணிக்கணக்காக உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த ஜெபத்துக்கு பதில் தரேன், நீ சமாதானத்தில் போ, நீ என்ன கேட்டையோ அதன்படி ஆக கடவுது அப்படின்னாரு. கரெக்டாக எண்ணி 10 மாதத்தில் அண்ணன் நம்ம குழந்தைய பற்றிட்டாங்க. அதான் பதில். அதே என்னது? பதில் பார்த்துக்கணும். அப்போ அன்பார்ந்தோடு இந்த நாட்களில் இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நீங்கள் அடிக்கடி ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபிக்கிறதுக்கு பதில் வருகிறதா? உங்கள் உள்ளான உணர்வில் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? அந்த உள்ளான உணர்வில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு வருதா? அதை கவனிங்க. நீங்கள் 3 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான பலன் இருக்குது. 1 ஹவர் ஜெபிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான பலன் இருக்குது. அது உள்ள கர்த்தர் உள்ளே பேசணும். நான் இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், கர்த்தர் பேசணும். அப்போ தான் அந்த ஜெபத்துக்கு பதில் வருகின்ற அர்த்தம். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் கடைபிடித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். தகப்பனை இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்களை சரீரத்தமிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆண்டவரே, எங்கள் உள்ளான உணர்வுகளை நீங்கள் பேசுங்க. நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.